நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நெஞ்சிலே உமது அன்பென்னும் தீயை மூட்டியறலும். பற்பல பாசைகள் பேசுகின்ற பற்பல நாட்டினரை உம்முடைய விசுவாச ஒருமைக்குள் கூட்டிச் சேர்த்திருக்கிற தேவர்தாமே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களை உமக்கென்று பரிசுத்தப்படுத்தியுள்ளோம். உம்முடைய வசனமே சத்தியம். சுவாமி. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுள் கிருபையாய் இந்த 2025ஆம் ஆண்டை நமக்கு கொடுத்து இந்த நாளிலும் ஒரு சந்தியின் முதலாம் ஞாயிறு, அது தவக்காலத்துக்குள்ளாக நம் வர கர்த்தர் நம் கிருபை பாராட்டிருக்கின்றார். இது ஒரு சந்தியின் முதலாம் ஞாயிறு. இந்த நாளுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதி சங்கீதம் 91, எரேமியா 2ஆம் அதிகாரம் 17-19, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10, மத்தேயு 4 1 முதல் 11 வசனங்கள் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட நம்முடைய அருளுரைக்கென்று கொடுக்கப்பட்ட பகுதி அது யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 12 தொடங்கி 15 முடிய. யாக்கோப்பு 1 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 12 தொடங்கி 15 முடிய வசனங்கள் இந்த நாளுக்கு அருளுரையாக நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, யாக்கோப்பு இந்த எழுதின நிருபத்தை பார்க்கின்ற பொழுது இது ஒரு பொதுவான நிருபமாக இருக்கின்றது. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கொரிந்தி சபைக்கு, கலாத்தியருக்கு, எபேசியருக்கு இப்படி என்று ஒரு சில யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கு அனுப்பினதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த யாக்கோப்பு எழுதுகின்ற பொழுது இது ஒரு பொதுவான நிருபமாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையும் இதை நமக்கு அருளுரையாக கொடுத்திருக்கின்ற சொன்னால், இன்றைக்கு நமக்கு அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம் பின்பற்றுகின்றதாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இதனால் நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்துகின்றதாக இருக்கின்றது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த யாக்கோப்பு நிருபம் நமக்கு கொடுக்கின்றது. இது யாக்கோப்பு இயேசுவின் சகோதரர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த யாக்கோப்பை பார்க்கின்ற பொழுது இயேசுடைய சீசர்களில் அல்ல, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் சீசராக வருகின்றார். ஆனால் இவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரராய் இருந்திருக்கின்றார். இது எழுதப்பட்ட காலம் என்று பார்க்கின்ற பொழுது இது கிபி 48 62க்குள்ளாக எழுதப்பட்டதாக இருக்கின்றது. இதற்குடைய திறவுகோல் வசனம் என்று சொல்லி பார்க்கின்ற முழு நிருபத்துக்கும் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்படுகின்றது. ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரிகை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. இதுதான் இந்த நிருபத்தின் மைய பொருளாக இருக்கின்றது, அல்லது திறவுகோல் வசனமாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். என்னால் விசுவாசம் என்று சொல்கின்ற பொழுது அது நம்முடைய நற்செயலிலே வெளிப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கின்ற பொழுது இந்த நூலின் சிறப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது இதில் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வலியுறுத்தி சொல்கின்றதாய் இருக்கின்றது. நாம் வாசித்த இந்த வேத பகுதி ஒருவேளை 4 வசனங்கள் இருந்தாலும் கூட இதை 2 தலைப்புகளில் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, தேவன் சோதிக்கிறவர் அல்ல. 1, தேவன் சோதிக்கிறவர் அல்ல. 2வது, மனிதன் சோதிக்கப்படுகிறான். 2வது, மனிதன் சோதிக்கப்படுகிறான். 1, தேவன் சோதிக்கிறவர் அல்ல. எடுத்தவர் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 12-13 வசனம். 1 அதிகாரம் 12-13.
சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, சோதிக்கிறவரும் அல்ல. அன்புக்குரியவர்களே, இங்கே பார்க்கின்ற பொழுது சோதனைகள் மூலம் நாம் நம்முடைய காரியங்கள், நம்முடைய நற்பண்புகளை வெளிப்படுத்த முடியும். ஏன்னால் சோதனை என்று சொல்கின்ற பொழுது கர்த்தர் நம் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பதன் நிமித்தமாக ஒருவேளை நாம் சோதனைக்குள்ளாக போகிறது மாதிரி இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்திருக்கின்றார், ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த ஆவியானவருடைய துணையோடு கூட நமக்கு வரக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் நாம் ஜெயிக்க நாம் முற்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் ஜெயித்து வெற்றி உள்ளவர்களாய் வாழும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் சோதனையோடு கூட நாம் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிற போது அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படுமாக அப்படி செய்தார். ஆனால் நம்மிடத்திலே நீதியும் நியாயப்பிரமாணமும் நிறைவேறும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த பாடுகளாக இருந்தாலும் நாம் சகிக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அது ஒன்று சொல்லுகின்ற பொழுது கொரிந்தியருக்கு அவர் சொல்லுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது நம்ம அடிக்கடி கேட்போம், அடிக்கடி எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக அவர் உங்களை சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக போக்கை உங்களுக்கு உண்டாக்குவார். அப்படினால் ஆண்டவர் நம்ம ஆராதிக்கின்ற கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்ம தப்பித்து கொள்ளத்தக்கதாய், ஒருவேளை சோதனைக்காரன் சொல்லிக்கிற போது நமக்கு தெரியும் சோதனை யார்? விசுவாசானவன். இன்றைக்கி அதான் நம்ம வாசிக்க கேட்டோம். நம்முடைய நற்செய்தி நூலில் பார்க்கின்ற போது ஆண்டவர் எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்? 40 நாள் உபவாசம் இருந்தார். 40 நாள் உபவாசம் இருந்து விட்டு வருகின்ற பொழுது அங்கே என்ன பண்ணுறார்? சோதனைக்காரன் சோதிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அங்கே சோதிக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் வேத வசனத்தை கொண்டு மேற்கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிற தபசு காலம் என்பது 40 நாள் என்பது ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய வசனத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒன்றித்திருக்கத்தகாகவும் அந்த வார்த்தையை எல்லாவற்றையும் நம்முடையதாக்கி கொள்ளணும். ஆண்டவருக்கு பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவருடையதாக்கி கொண்டார். இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லும்போது சொல்லி அவர் ஒவ்வொன்றையும் மேற்கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு சோதனைகளுக்குள்ளாக கடந்து வந்தாலும் ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கின்றார். எல்லாவற்றிலும் நம்மை விடுதலை பண்ணக்கூடியவராக இருக்கின்றார். விடுதலை பண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக அது பரிபூர்ண ஒரு விடுதலை. ஆண்டவர் நம் எந்த சூழ்நிலும் அவருடைய பிள்ளைகள் இலக்கியத்தை போக விடுவதில்லை என்று பார்க்கின்றோம். இங்கு பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கின்றோம், ஆண்டவரை சோதித்த பொழுது அங்கே நடைபெறுகின்ற இரவு பகல் அவர் 40 நாள் சாப்பிடலன்னா அது அவருக்கு என்னது? பசி உண்டாகுது. உடனே அவன் என்ன சொல்கிறான்? இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடும். எவ்வளோ பெரிய இது பாருங்கள். அப்போ நான் இன்றைக்கு நம்முடைய தேவையை அறிந்திருக்கின்றார். எப்பொழுது நாம் வியாதிப்படுகின்றோமோ இந்த வியாதி இதனால தான், இந்த பிரச்சனை இதனால தான் ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். பசி ஒரு இயல்பு. ஏன்னா அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது மனிதராய் வாழ்ந்தார். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் கூட மனித ரூபத்தில் வெளிப்பட்டு நம்மை போல பாடுள்ள மனிதனாய் வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். அப்படினால் அவருக்கு வந்த பொழுது அதையே அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? பசி எடுத்ததை பார்த்தோன்னே உடனே அவர் என்ன சொல்கிறாரு? 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நான் பிளப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி எங்கே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே மேற்கோள் காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிற பொழுது மீண்டுமாக என்ன செய்கிறார்? ஒரு பரிசுத்த நகரத்துக்குள்ளாக கொண்டு போய் தேவாலயத்தின் உட்பிரதத்தில் நிறுத்து பாருங்கள். பிசாசு ஆலயத்துக்கு மேலே, நம்மளாம் ஆலயத்துக்குள்ளேருந்து வழிபடுறோம். அவன் என்ன பண்ணுறான்? ஆலயத்துக்கு மேலே உப்பிரிகளில் கூட்டிகிட்டு போய் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், உம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போகிறார் என்று எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் 91:11 போட்டதை
பாருங்க. அப்படி சாத்தானுக்கு பிசாசுக்கு இன்னும் வேதம் தெரிகிறது அங்கே சொல்கிறான். சொன்னே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உபாகம் 6:16 உள்ளது, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயா என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி அதற்கும் ஆண்டவர் வேத வாக்கியத்தை கொண்டு தான் அங்கு சொல்கின்றார். கடைசியாக 3வது ஒரு சோதனை என்ன சொல்கிறாரு, பிசாசு அவர் மிகவும் உயர்ந்த மலையின் கொண்டு போயிட்டு சகல ராஜ்யத்தையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அங்கே பார்க்குற பொழுது அவர் உபாகம் 6:13 சொல்லுது, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் அவர் ஒருவருக்குத்தான் ஆராதனை செய்ய நாம் ஓய்வு நாளில் கூடி வருகின்றோம். அவருக்குத்தான் நாம் மகிமை சேர்க்க நாம் வருகின்றோம். எனவே நம்முடைய சூழ்நிலையிலே நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் வருகின்ற பொழுது, அவருடைய திருப்பந்தியை நாம் பங்கு பெறுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைவான ஒரு சமாதானத்தை, நிறைவான ஒரு மகிழ்ச்சியை, நம்மளுக்கு நாம் நினைப்பதற்கு அதிகமாய் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட உள்ளவராக இருக்கிறார். எனவே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனிதரை நாம் ஆராதிக்க வரவில்லை, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கின்றோம். அவர் ஆராதனை மத்தியிலே பிரியப்படுகின்றவராக இருக்கின்றார். ஆராதனைக்கு உரியவர் அவர் ஒருவரே. ஏனென்றால் அவர் தான் சகலத்தையும் உண்டாக்கினார். ஆனால் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவனத்தில் சொல்வார், நீ சால எல்லாத்தையும் சிஸ்டவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள். அவர் படைக்கின்ற பொழுதே பிதாவாகிய குமாரனும் பரிசுத்தாவியும் இருக்கின்றார்கள், மூவரும் இருக்கின்றார்கள். அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்கின்ற வார்த்தை ஆராதனை செய்வாயாக. அப்பொழுது அங்கே நடைபெற்ற காரியம், அவர் பின்னாலே போ சாத்தானே, ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமானும் வாய்க்காத போகும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய திரு வார்த்தையை நம்முடையதாக்கி கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கின்றார். இந்த 40 நாள் என்பது, இந்த தபசு காலம் என்பது ஆண்டவருடைய சிலுவையை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் பண்ணின தியாகமும், அவருக்கு ஆண்டவருக்கு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாய் தன்னையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவருடைய சித்தம் தானே. கெத்செமனே தோட்டத்தில் அவர் கண்ணீர் விட்டு ஜெபித்த பொழுது அவருடைய ரத்தத்தின் என்ன வேர்வை ரத்தத்தின் பெருதுளிகளாக வந்ததுன்னு பார்க்குறோம். வேர்வை ரத்தத்துக்குரிய என்ன சொல்ற, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் கெடுவது, ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லி அவர் ஜெபித்த பொழுது கூட பிதாவாகிய தேவன் அந்த பாத்திரத்திலே பானம் பண்ண சொன்ன பொழுது கூட அவர் அதை ஏற்றுக்கொண்டு அது பானம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒரு இந்த நாட்களிலே ஆண்டவருடைய தம்பித்து இருக்கும் பொழுது, ஆண்டவரே எல்லாவற்றையும் மறந்திருக்கிறப்பா, உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கின்றேன். எங்களுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு எப்படி சிலுவை மரணம் வந்தோம் உன்னை அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்க நாட்களில் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதனால் நமக்கு வெற்றி உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக வென்றார் என்று பார்க்கின்றோம். அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் நாம் இருக்கின்றார். அன்னவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி அடைந்தவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் நமக்கு ஒரு ஜீவ கிரீடம் உண்டு. அதான் அங்கே வேதவசனம் சொல்கிறது, ஜீவ கிரீடம் உண்டு. யாக்கோபில் சொல்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம் ஜீவ கிரீடம் உண்டு. ஆனால் ஜீவ கிரீடத்தை பெறும்படியாய் நாம் ஓட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்னால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். 1 கொரிந்தியர் 9:25 சொல்லிக்கிற பொழுது, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆனால் நாம் வருகின்றோம் என்று சொன்னால் நாம் அழிவில்லாத கிரீடம். அழிவில்லாத கிரீடம்னா என்ன? நித்தியம் ஆண்டவரோடு கூட. இந்த உலக வாழ்க்கை என்பது அழிந்து போகும். நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஆனால் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஜீவனை பெற்றிருக்கின்றோம். இந்த ஜீவன் மீண்டுமாக ஆண்டவரிடத்திலே செல்கின்றது. ஆனால் அங்கு போய் நாம் அழிவில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆவிக்குரிய சரீரம் உண்டு, மாம்சத்துக்குரிய சரீரம் உண்டு. ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம் என்று நாம் மாம்சத்துக்குரிய சரீரத்தோடு இருக்கின்றோம். மரணத்தின் மூலமாய் நாம் ஆண்டவரோடு கூட நித்தியத்துக்கு நாம் அழைக்கப்படுகின்ற பொழுது ஆவிக்குரிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அதுதான் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால் அவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி நமக்காக பாடுபட்டாரோ, நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி மட்டுமாக ஆண்டவருக்காக ஜீவன் கொடுக்க எத்தனை நம்முடைய முன்னோர்களை பார்க்கின்றோம், மிஷினரிகளை பார்க்கின்றோம். மிஷினரிலாம் வந்த பொழுது இந்திய தேசத்தில் என்ன இருந்தது? அவங்களுக்கு
அவங்களை யாரும் இல்லை குக்கிராமங்களில் வந்து அவர்கள் எவ்வளவாய் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அவர்களோடு அவர்களாக இருந்து அவர்களுக்கு என்ன தேவையோ பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டி அவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், நாமும் ஆண்டவருடைய அன்பை இந்த நாட்களில் பெற்றிருக்கின்றோம் சொன்னால், இந்த சிலுவையை தியானிக்கின்ற நாட்களாவது ஆண்டவருடைய அன்பை நாம் தியானித்து அதை நாம் பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கே பார்க்கின்ற பொழுது நம்மளுக்கு பாடுகள் உண்டு. ஆண்டவருக்காக நாம் எதை செய்தாலும் நமக்கு என்ன பாடுகள் உண்டு. உண்டா இல்லையா? நினச்சி பாருங்கள். இன்றைக்கி ஏதாச்சும் கடவுளுக்காக ஒன்று செய்யணும்னு சொல்லி பாருங்கள், அன்றைக்கி தான் பிரச்சனையும் போராட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் பேதுரு சொல்லிக்கிட்டு பொழுது 1 பேதுரு 3:14 நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், அவருடைய பயமுறுத்தலுக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அப்படின்னா இன்றைக்கு நமக்கு சத்துருவான் கொண்டு வருகிற எந்த காரியம் வந்தாலும் அதுக்கு நாம் பயந்திருக்க அழைக்கப்படவில்லை. நாம் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் நாம் இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சர்டிஃபிகேட் என்ன? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? நம் நீதியோடு கூட இந்த உலகத்தில் வாழ்வோம். நீதிக்காக நாம் அர்ப்பணிப்போம். நீதி தான் ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். எனவே அதுக்கு நம்ம அர்ப்பணித்தவர்களாக இருப்போம். இங்கே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை சோதிப்பவர் அல்ல, அவர் என்ன பண்ணுவார்? பரிசோதிப்பவர். சோதிக்கிறதுக்கு பரிசோதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? பரிசோதனை பண்ணி பார்க்குறதுக்கு அது வேறு. நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு பரிசோதனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இது சோதிக்கிறதுங்கிறது வேறு. அப்படின்னு நம்ம ஆண்டவர் நம்மை பரிசோதனை பண்ணி பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தை, நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று. ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை பார்த்துக்கிட்டோம்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எவ்வளோ 99 வயதில் என்ன சொல்கிறாரு? உனக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பேன்னு சொன்னார். கொடுத்தார்ல, ஈசாக்கு ஒரே மகனை கொடுத்தாரு. அதே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 22ஆம் வசனத்தை பார்க்குறது, 22ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்கிறாரு? உன் புத்திரனும் உன் ஏகசுவனும் உன் நேசகுமாரனான ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை என்ன பண்ணுமா? தகன பலியாக பலியிடு. எவ்வளோ பெரிய சோதனை நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் நானும் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்கின்றோமே, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சோதனைக்கு எவ்வளவு? ஆனால் சோதனை அல்லது பரிசோதனை. ஆண்டவர் அவரை பரிசோதிக்கிறார். இந்த வயதிலே அவர் என்ன செய்வார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை பரிசோதிக்க நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே ஆண்டவரே என்ன அவர் வாக்கு பண்ணியிருக்கின்றார். வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவர் என்பதை நம்ம உணர்ந்து பார்த்து அங்கே பார்க்கின்றோம். என்ன பண்ணார்? அதிகாலை வேளையில் எழுந்து கதையில் எல்லா பலிக்கான எல்லா பொருளையும் ஏற்றுக்கிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த மலைக்கு போகும்போது எல்லா வேலைக்காரங்க இருந்துட்டு ஈசாக்கை மாத்திரம் கூட்டிகிட்டு மேலே போகிறார்ல, அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். மேலே போய்கிட்டே இருக்காரு. ஈசாக்கு என்ன பண்ணுறார்? ஒரே மகன் 2 பேர் போகிறாங்க. எல்லா பலிக்கான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது என்ன எல்லாம் இருக்கே, அப்பா என்ன இங்கே பலியிட ஆடி இங்கே. ஒரு தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்டா இல்லையா? அங்கே கேட்டபொழுது அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி சுக்குநூறாக இருக்கும். ஆனால் அவர் சொன்ன காரியம், ஆண்டவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த காரியம் வந்தாலும் விசுவாசத்தோடு ஆண்டவர் பார்த்து கொள்வார். நாம் அல்ல, ஆண்டவர் பார்த்து கொண்டாரா இல்லையா? எல்லாத்தையும் அடிக்கிட்டு ஈசாக்கையும் கட்டி போட்டு வெட்ட போகும்போது பிள்ளையாண்டன் மேல் கையை போடாது. அதே ஆண்டவர் தான் கடைசி வரைக்கும் அவனுடைய பரிசோதனை பண்ணி பார்த்தார். இன்றைக்கும் அவர் விசுவாசத்தின் தப்பனாக இருக்கின்றார். ஈசாக்கு மேல் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாது. போட்ட மாத்திரத்தை நினச்சி அங்கே ஆட்டுக்குட்டி சத்தம் கடிச்சா இல்லையா? ஆயத்தம் பண்ணாரா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிலுவையின் தியானிக்கின்ற நாட்களிலே நமக்கு வரக்கூடிய பாடுகள் ஒருவேளை நாம் உபவாசத்தோடு கூட இந்த நாட்களே நாம் அதிக நேரம் ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்க இருக்கின்றோம். இந்த உபவாச காலம் என்பது நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கின்ற காலம். நம்ம இடத்துல எதையெல்லாம் உதிர்க்க வேண்டுமோ, மரத்தை பார்க்குறோம்ல, எல்லாத்தையும் ஊற்றுட்டு என்ன துளிர் விடும். இப்போ நம்ம எல்லாவற்றையும் விட்டுட்டு துளிர்க்கின்ற நாட்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நாட்களிலே நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மனிதன் சோதிக்கப்படுகின்றான். மனிதன் தான் சோதிக்கப்படுறான். நான் வாசித்த இதை யாக்கோப்பு 14:15 வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 14:15 வாசிக்கலாம்.
அவன் தன் தன் கிரியினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்கள், இங்கே பார்க்கின்ற பொழுது மிக அழகாக சொல்கிறது. அங்கே என்ன வார்த்தை சொல்லுது? அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்படின்னா மனிதன் தான் சோதிக்கப்படும்படியாய் அர்ப்பணிக்கின்றான். இந்த உலகத்தின் வாழ்க்கையோடு கூட தன்னை அர்ப்பணித்து இச்சைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நம்மை அர்ப்பணிக்கின்றவராக இருக்கிறோம். ஏன்னா சோதனையும் பரிசோதனையும் உண்டு. பலவிதமான இச்சைகளை தூண்டும் போது சோதனைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டா இல்லையா? இது நம்ம பலவாறு சோதித்து கொண்டு நாம் அநேக காரியங்கள் நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் வேலை செய்கின்ற இடங்களிலும் சரி, நாம் போகின்ற பிரயாணங்களிலும் சரி, இருக்கின்ற இடங்களில் நமக்கு சோதிக்கனை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் நாம் உடனடியாக மேற்கொண்டு விடுகின்ற பொழுது அது பாவம் அல்ல. சோதனை வரும், சோதனையை விட்டு உடனே நாம் போயிட்டோம்னா அது பாவம் அல்ல. ஆனால் தொடர்ந்து சிந்தனையிலும் சூழ்நிலையிலும் மன விருப்பத்தோடு அச்சோதனையில் உழலும்போது பாவம் பிறப்பிக்கப்படுகின்றது. மீண்டும் மீண்டுமாக அதையே நாம் செய்கின்ற பொழுதுதான் பாவம் என்பது நமக்கு சோதனை வருகின்ற பொழுது உயரணும். திருப்பி அதிலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அது பாவமாக மாற்றப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். எனவே இச்சைகள், பாவங்களை தூண்டும் எண்ணங்கள், சூழ்நிலைகள் போன்றவற்றில் தேவனுடைய ஒத்தாசையோடு கூட நாம் வெளியேற அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இல்லாவிட்டால் என்ன நடக்குதான்? 15 வசனம், இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். தெரியல, கற்பம் ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாதம் தாய் எவ்வளவு இது பண்ணி அதை பாதுகாத்து இது பண்ணி, அது மாதிரி நம்ம சூழ்நிலைகளை நமக்கு விரோதமாக இருக்கின்ற பாவமான இச்சைகளை நாம் பாதுகாத்து இருக்கின்ற பொழுது தான் நமக்கு பாவம் அங்கே பார்க்கின்றோம், அங்கு பாவத்தை பிறப்பிக்கின்றதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் நானும் அது இச்சை அதுக்காக பிறப்பிக்கின்றது. எனவே அது பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கின்றது என்று பார்க்கின்றோம். என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கு. மரணம் என்பது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாம் பரிபூர்ணமாக பாவத்தை விட்டு பரிபூர்ணமாய் ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. அதான் ஒரு வசனம் ஏசாயாத்திற்கு உண்டு. இறந்த வீட்டில் சொல்லுவாங்க, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள். அடிக்கடி நம்ம பார்க்குறோம், நமக்கு பிரியமானவங்க இறந்தான நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள், அவருடைய முடிவெல்லாம் பார்க்கும்போது ஒரு சமாதானமான முடிவு, ஒரு தீர்க்க ஆயுசை வாழ்ந்து முடிச்சுட்டு அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? ஆண்டவருடைய வருகைக்காக. அவருடைய வருகையிலே மரித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள். பிரதான தூதரோடும் தேவ காலத்தோடும் அவர்கள் வர இருக்கின்றார்கள். அப்படின்றால் நம்முடைய சோதனைகளை நாம் விட்டு விடுகின்ற பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாவத்தை நாம் விட்டு விடுகின்ற பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது 7ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் சொல்லும்போது, இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்படின்னா அக்கிரமத்தைக்காரர்களும் வேதனைப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள், தீவினை செய்கின்றவர்கள் கற்பந்தரித்து பொய்யை சொல்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் நானும் எல்லாவற்றையும் விட்டு இந்த நாட்டிலே வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59:4 சொல்கின்ற போது, நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயை நம்பி அபத்தமாக பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்படின்னா அங்கே பார்க்கிற பொழுது நீதி அற்ற ஒரு வாழ்க்கை, சத்தியமற்ற உண்மையற்ற ஒரு வாழ்க்கை வழக்கு அல்லது மாயமான ஒரு வாழ்க்கை எதுவும் ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஏனென்றால் அப்படி வாழ்கின்றவர்கள் அவர்கள் தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறவர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் நானும் அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடி ஆண்டவருடைய பலிபீடத்தில் இன்றைக்கு நாம் பெறுகின்ற பொழுது அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் நம்மை கல்வி சுத்திகரித்திருக்கிறது. அவர் நம்மை மீட்டு ரசித்திருக்கின்றார். எனவே அதன் மூலமாக நாம் கொடுக்கின்ற இந்த பரிபூர்ணமான ஒரு நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும்
எல்லா மனுஷரும் பாவம் செய்யாதபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று பார்க்கின்றோம். பாவம் எப்படி வந்துச்சு? நம்முடைய ஆதி தகப்பனாகி ஆதாம் மூலமாய் வந்துச்சுல்ல. ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தார், ஆதாமையும் படைத்தார். அவர் தனியாக இருக்காருன்னு சொல்லி ஏவாளையும் கொடுத்து 2 பேரையும் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க, ஆனால் இதை மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஆனால் என்ன பண்ணாங்க? சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து வளர்த்த, அவன் சாப்பிட்டதும் இல்லாமல் ஆதாம் கொடுத்தாச்சு. அதனால் அந்த பாவம் என்னாச்சாங்க? கடைசியில் அவங்க என்ன ஆனாங்க? நிர்வாணியாய் ஆனார்கள்னு சொல்லி வளர்ச்சி. பாவம் எப்பொழுது மேற்கொள்கின்றதோ நிர்வாணப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலேயே இருக்க முடியாதபடி ஓடி சாயங்காலம் ஆண்டவர் வருகிறார். ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கூப்பிடுகின்ற கர்த்தர் இன்றைக்கும் நம்மை தபசுகாரன் காலத்திலே நம்மை அழைத்திருக்கிறார் சொன்னால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட நாம் ஜீவனோடு கூட இருக்கின்றோம். இந்த ஜீவனை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் நம்மை பேர் சொல்லி அழைக்கின்றார். எந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்பதை ஆள வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பாவ விமோசனத்தை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தவும், நீங்கள் நான் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அவர் தன்னையே பாவ நிவாரண பலியாக சிலுவை மரண விருந்தும் அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். சிலுவை குறித்து நாம் தியானிக்க இருந்த பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்காக எனக்காக என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ரோமர் 6:23 சொல்லும்போது பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய நம்மை படைத்த நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவனாக இருக்கிறது. நீங்கள் நானும் நித்திய ஜீவனுக்காக நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள். நித்திய ஜீவன் என்பது இந்த உலகத்தோடு கூட அல்ல. இந்த உலகத்திலே நாம் ஜீவனோடு இருக்கின்றோம், ஆனால் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. மறுமை நித்தியத்திலே ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை கொடுக்க ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே நமக்காக அவர் சிலுவைக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றார். அதுவும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எப்படி ஆண்டவர் தேவனுடைய சித்தத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முற்றிலும் அர்ப்பணித்தாரோ அதே போல் இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறப்பா, நாங்கள் உங்களுடைய திரு சமூகத்திலே எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கின்றோம். நீர் கர்த்தாவே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வழியை காட்டும் ஆண்டவர்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து திருப்பந்தியிலே பங்கு பெறுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள திரியேக தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.